என்ன வாசகம்னு சொல்லிடுறேன். இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம்ங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே மனிதர், ஒரே மனுஷி டாக்டர் கோமதி அம்மா அவர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அது அர்ச்சனா அவர்கள்ட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா மேடம் கொஞ்சம் வாங்க. அர்ச்சனா 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 மேடம், இங்கேருந்து நல்லா பாருங்க. கல்யாண பொண்ணுன்னு ஒருத்தவங்களை சொன்னீங்களே, ஆமா, அதுக்கு பக்கத்து சோஃபால ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? ஆமா, அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான் நீங்க கல்யாண பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா சார். எனக்கு டவுட், பையன் தனியா இல்ல, அவரோட பையனோட உட்கார்ந்து இருக்காரு. கரெக்ட் சார். அப்ப இவங்க யார கல்யாண பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க? என்றும் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோமதி பாட்டி பேரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை கல்யாண பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்களே, அது சரிதானான்னு யோசிச்சேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தோணுது அது சரிதான். ஆமா, அழகும் அழகு அவள் கண்ணழகு. காரணம் என்னன்னா, அவங்க முகத்தை வச்சு அவங்க கல்யாண பொண்ணுன்னு சொல்லல, அவங்க கண்ணுல இருக்கிற ஜொலி